அதுவா மீறி பேசுறா யாரும் பேச மாட்டீங்களா? சபையிலே பார்த்தீர்களா? எல்லாம் போகணும். எங்க தாலி கட்டி 5 கணவன்மார் பேசாவிட்டாலும் சரி, இந்த சபையிலே நீதிமன்றங்கள் இருக்கிறார்கள். ஐயா பெரியவரே, அற்புதராமாரே, ஐயன்மாரே, நீங்கள் அழைத்து மறைந்திருக்கக்கூடியவர்கள் நெருப்பிச்சிருக்கனாங்க. என்னை போல ஒரு பெண்ணுக்கு என்னை போல ஒரு பெண்ணுக்கு என்னை மாலத்தெடுத்த இவர் ராஜாக்கள் மாவட்டத்தை சாதிக்கிறா. இந்த சபையிலே பெரியவரே, பீஷ்மாச்சாரியரே, எங்க பாட்டாவா இந்த பெண்ணுக்காக தாங்களாவது பேசுங்கள் ஐயா. யாருக்கு அந்த பெண்ணுக்காக பகர்ந்து நியாயத்தை பேசக்கூடியவர்கள் இந்த சபையில யாரும் ஒருவரும் கிடையாது. போட்டது சட்டம், இட்டது திட்டம். உடம்பு தோட நெருப்பு வச்சிருமா? அந்த பெண்ணுக்காக பணிந்து பேசுவதற்கு நான் வந்திருக்கிறேன். பெண்ணுக்காக நியாயத்தை பகிர்ந்து பேசக்கூடிய வந்தக்கூடியவன் யாராயினா? என்னை பாரு, நான் யார் என்று உனக்கு தெரியவில்லையா? தம்பி, உங்களோடு பிறந்தவன் அண்ணா, 100 பேரோடு பிறந்தவன் நான். சரியா? எல்லாரும் அமைதியாக இருக்கிறாங்க. தண்ணி குடிச்சு பேசுறியா? இந்த அரசாட்சியில் ராஜ சபையிலே அனைவரும் அமைதியாக தான் இருக்கிறார்கள். ஒரே காக்கா கறிக்குறி, நானும் அமைதியாகத்தான் இருந்தேன். எனக்கென்று ஒரு சிம்மாசனம் இருக்கிறது. ராஜ கொடுத்த சிம்மாசனம் உனக்கு. அந்த சிம்மாசனத்தில் அடங்கி ஒடுங்கி கை கட்டி வாய் பொத்தி நான் அமைதியாக இருக்கிறேன். ஆனாலும் அந்த சிம்மாசனம் என்னை தூண்டுகிறது. அரசே, ஏன் அமைதியாக இருக்கிறாய்? நீ எழுந்து நியாயத்தை கேளு அரசே. சிம்மாசனம் எழுப்புது, நீதியே நீ பேசு. அவங்களை போல் கோலத்தானமாக அமர்ந்திருக்காத, நீதி பேச என்று என்னை நான் அமர்ந்திருக்க சிம்மாசனம் என்னை தூண்டுகிறது. நான் உங்களிடத்திலே நியாயத்தை கேட்க வந்திருக்கிறேன், நீதியை பேச வந்திருக்கிறேன். பண்ணவே சரியில்லை. யாரு மாதிரி என்ன பண்ணா சொல்ல சொல்ற தம்பியா? குரு பெரியவர்கள் எங்க 886 வயது பார்த்து எங்க தாத்தா பேசி வருகிறார். அஸ்வத்ராமங்கலம் நீங்கள் செய்வது தவறு என்ன? நீங்கள் செய்வது எத்தன்மையாக இருக்கிறது தெரியுமா? எது தவறுன்னு சொல்றேன். பண்புற்று பாவை தன்னை பங்கமால் போனால்
ஆடவர் என்று பெண் என்று அறிந்து இருக்கிறவங்க எல்லாம் பேசாம இருக்கிறார்கள். பாய் தோங்குறவங்க கூட யாருமே பேசாம இருக்கிறார்கள். 99 பேருக்கு நான் பின்னாடி பிறந்தவன். உங்களோடு உடன் பிறந்த சகோதரன் நான் விக்கண்ணன். சின்ன தம்பி விக்கண்ணன். நான் சொல்லக்கூடிய வார்த்தை உங்கள் செவியில் கேட்குமோ கேட்காதோ தெரியவில்லை. மடக்கஞ்சாத வெள்ளம் வந்தால் அதை தடுப்பவர் ஒருவரும் இல்லை. மனமான போக்குக்கு ஒருவரும் வழியும் இல்லை. முடக்கஞ்சாத உங்களுக்கு புத்தி என்ன முடக்கஞ்சாத உங்களுக்கு புத்தி இல்லை. இந்த பூவையால் விடக்கூடிய கண்ணீரானது ஒரு நாள் சும்மா போவதில்லை. என்ன ஜாலியானவள் பதறி கதறி கண்ணீர் தாரதாரையாக கண்ணீர் விடுகிறாள். அந்த கண்ணீரானது இந்த அசினாபுரத்தில் ஒரு நாளைக்கு ரத்தாராக ஓடிவிடும். அண்ணா வேண்டாம் அண்ணா, பெண் பாவம் பொல்லாதது. என்னை கொண்டு வந்து அகுமானம் செய்வது குற்றம். தெரிந்தோ தெரியாமலோ இதுவரை நடந்ததாக இருக்கட்டும். வேண்டாம், நான் விட்டுருங்க. மீண்டும் அந்த பெண்ணை தொந்தரவு செய்ய வேண்டாம், அந்த பெண்ணை தூசிக்க வேண்டாம். விடுங்க அண்ணா. பொம்மனாக்கு மட்டும் அழுந்து ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. ஏண்டா அவன் கண்ணீர்லாம் நல்ல கண்ணீர்னு சொல்றியா? நீலி கண்ணீர். இவங்களுக்கு செப்பாஸ் பண்ணவனுங்கிறிய தண்ணின்னு கூட பாக்குறது அவங்களுக்காக பகிர்ந்து பேசுறானோ கீரை 18 கிரௌண்ட் சேனக்கு அனைத்து பெரியவங்களுமே இருக்கிறாங்க. எல்லாருக்கும் படிப்பத்தா இருக்கிறவன் நானு. மூடு வாசல் கொடுத்து உகார வாசங்கிறவன் நானு. சோறு போடுறவன் நானு. எல்லாருக்கும் துணி தூக்கு நல்லது கிடத்து கொடுக்கறது நானு. அனைவருமே கப்பு சுப்புன்னு என்ன சொல்லுவானோ எது பேசுவானோன்னு கப்புனுக்கிறாங்க. ஏன்டா கூட போடணும்னு இவங்க விட்டா இவங்க என்ன சொல்லுவாங்க? எப்ப அவங்களுக்கு பாண்டவருக்காக பகிர்ந்து பேசணும். இதுக்கு மேல இடம் கிடையாது. இது ஒரு பதறு. இப்ப நெல்லுல ஒரு மூட்டை கணக்கு அடிக்கிறீங்கன்னா அதுல பதறு போன மாதிரி நினைச்சுக்கிறேன். இதுக்கு மேல என்கிட்ட இடம் இல்லை. எப்ப பங்கு மிச்சம் எங்களுக்கு நமக்கு மிச்சம் 100 பங்கா போடலாங்களா? ஒரு நியாயத்தை கேட்டால் மறுபுறம் கேட்கவில்லை என்று உலகம் என்னை கேவலம் பேசினார். இந்த பாவிகள் செய்தது குற்றம் என்றால் நீ செய்தது நியாயமல்லா? நீ செய்திருக்கக்கூடிய தர்மமா? நீயும் தவறு செய்திருக்கிறாய் என்றார். உட்புறம் இருக்கக்கூடிய தவறை நான் எடுத்து சொல்லாவிட்டால் அந்த பாவிகளுக்கு முன்பதாக நான் கேவலமாகி விடுவேன். மூட்டு புள்ளிங்க என்ன நீ செய்தது நியாயமான செயலை செய்திருக்கிறாய் என்ன? ஆளுக்கு ஒரு துளி பார்ப்புகள் தர்மராஜன் படைத்த பொருளை தோக்கலாம், அது உன்னுடையது. உனக்கு தோற்குவதற்கு வைப்பதற்கு உனக்கு தகுதி இருக்கிறது. உன்னையே தோற்கலாம், அது உனக்கு உரிமை இருக்கிறது. உன் உடன் பிறந்த தம்பிமாரை தோற்கலாம், அதுக்கு உனக்கு தகுதி இருக்கிறது. நீயே ஒருவனுக்கு அடிமையாயிட்டா, நீ அடிமையான பிறகு இந்த தாய்க்குழல் மாறி வைத்து பகடையில் ஆடுவது என்ன நியாயம்? நீ ஒருவருக்கு அடிமையான பிறகு
ஒரு பெண்ணை வைத்து பகடையாடுவது குற்றம் இல்லையா? நீ செய்தது தவறு இல்லையா அண்ணா? இந்த பெண்ணானவர் விடக்கூடிய கண்ணீர் நாளை ஒரு நாள் இந்த அசினாபுரமே ரத்தாராக விடனார். நீயும் குற்றத்தை செய்திருக்கிறார். தம்பி விகர்ணா, இச்சபையில் நியாயத்தை எழுந்து பேசனப்பார். உன் நீதிக்கு நான் தலை வணங்குகிறேன். நடப்பது எது நடக்குமோ அது நடந்தே தீரும். விதியானதை வெல்வதற்கு வேந்தரால் முடியாது. உடன் பிறந்தவர்களை எனக்காக பகைக்கார். நல்லவர்கள் வாழ்க்கை எங்கிருந்தாலும் சிறப்பாக இருக்கும். உன் நீதிக்கு கட்டுப்படுகிறேன். அவரை பகைக்காது, அவரோடு சென்றீரு. நடக்கிறது ஏதோ பிறகு நல்லதாகவே நடக்கும். எனக்கு மேல வாங்க வந்தாலும் வச்சுக்கோ. என்ன கருத்தா இருக்கிறது அவனை தலைக்கு மட்டும் நெருப்பு வச்சு அப்படி யாரும் பேசக்கூடாது. நீங்க என்ன சொன்னீங்க? யாருன்னா பேசுனா வீட்டுக்கு நெருப்பு வைக்கணும் சொன்னீங்கல்ல? அந்த நெருப்பு பத்தே செட் வீட்டுக்கு தான் வைக்கணும். பேசுறது யாருன்னு கேட்டியா? யாரு? எங்க தம்பியா? தம்பிதான். அதான் குடும்பம் தானே பேசியா? அந்த வீட்டுக்கு தான் நெருப்பு வைக்கணும். பேசுறது சட்டம் போட்டது நாங்க தான். பாஞ்சாலிக்கா பாண்டவ